மூணாவது ரவுண்ட் இது. ஜெயங்கொண்டான் சி விசஸ் எம்ஆர்ஐ பிரதர்ஸ் ஓ சிறுவயல். ஸ்ட்ரைக்ல சிவா, நான் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. ஓவர் போடுறதுக்கு கங்கா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட கங்கா, ஸ்ட்ரைக்ல சிவா. ஃபர்ஸ்ட் பால் மிக நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து போயிடுது. செகண்ட் பால் ரீ. நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பரின் கையில் தஞ்சம் புகுந்தது. மிக நுணுக்கமான முறையில் தடுக்கப்பட்டு சிவா அங்கே ஒரு தடுக்கப்பட்டு ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்ல இப்ப கார்த்தி ஒரு சிங்கிள், ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. ஒரு மிக நுணுக்கமான முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து இருக்காரு சூர்யா. ஒரு ரன்னுக்கு ஃபீல்டிங் செஞ்சிருக்காரு சூர்யா. நெக்ஸ்ட் பால் கார்த்திகை. ஒரு வைட் நம்மள நோக்கி வந்த பந்து அது பேட்ஸ்மேனையும் ஏமாற்றி கீப்பரையும் ஏமாற்றி வைட் +1. அருமையான பந்து. மிக நுணுக்கமான முறையில் கங்கா இதுவரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. 2 பந்தை பிடிச்சிருக்காரு வைடுக்கு அப்புறம். மிக நுணுக்கமான முறையில் இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. கங்கா அருமையா போட்டிருக்காரு இந்த ஓவர். விக்கெட் இழப்பின்றி அணியின் எண்ணிக்கை 6 அடிச்சிருக்காங்க ஜெயங்கொண்டான் சி. அது ஓவர் போடுறதுக்கு லோகு ஃபர்ஸ்ட் ஓவரை சிக்கனமா போட்டிருக்காரு. லோகு மிக நுணுக்கமான முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து 1-1 ஆடுற மாதிரி போட்டிருக்காரு. தெளிவான பவுல். இங்கே ஒரு இப்ப ஸ்ட்ரைக்ல சிவா. ஸ்பாட்ல போட்டிருக்காரு. மிக நுணுக்கமான முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. கிரிக்கெட்ல வர சூர்யா இருக்காரு. அருமையான த்ரோ. ஒரு ரன் மட்டும். இப்ப ஸ்ட்ரைக்ல கட்டமணி கார்த்தி. நல்ல பந்து. மிக நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து இரண்டாவது அது பேட்ஸ்மேனை ஏமாற்றி கீப்பரின் கையில் தஞ்சம் புகுந்தது. ஸ்கோர் தான் காரணம்னு சொல்லலாம். கட்டவண்டி கார்த்தி. லோகு நல்லா போட்டிருக்காரு இதுவரைக்கும். ஏமாத்தி போட்டிருக்காரு. மிக நுணுக்கமான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் ஓடுறதுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் அங்கே ஒரு தடுக்கப்பட்டு ஈஸியா எடுத்துக்க அப்படின்னு. ஒரு சூப்புக்கு முயற்சி. நுணுக்கமான முறையில் வீசப்பட்டது. ஒரு மிஸ்ஃபீல். நல்ல த்ரோ. ஒரு ரன். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் லோகு அருமையா போட்டிருக்காரு. காவா விட்டுருக்காரு கீப்பர். அங்கே அவரும் ஒரு மிஸ்ஃபீல். ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. இதோட 2வது ஓவர் முடியுது. அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு அஜித். 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஐடியாவா போட்டிருக்காருங்க. அருமையான திரிகள். டாட் பால் அகைன். எடுத்து அடிச்சிருக்காரு சிவா. 6 ரோட்டுக்கு வெளியில போயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்ல பதிவு பண்ணிருக்காரு சிவா. அகைன் ஒரு திரிகள். நுணுக்கமான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே அவர் ஒரு காவா விட்டுருக்காருங்க. ஏமாற்றி கீப்பரையும் ஏமாற்றி விட்டது. ஒயிட் கொடுத்திருக்காரு அம்பேர். 3 ரன் ஆயிருக்கு இந்த பந்துக்கு. 4th பால் ஏமாத்தி நல்ல கேட்சுங்க. அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் சிவாவா. மற்ற மனிதர் பிரகாஷ். ஓடி ஓடி அனைத்து டீமுக்கும் ஃபீல்டிங் பண்ண ஒரு மனிதன் கிரீஸ்ல. மிக நுணுக்கமான முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. அவரே தூக்கி அடிச்சு 2 ரன் ஆக்கியிருக்காரு. விக்கெட் எடுக்க வேண்டிய பந்தா.
சைடுல மிக நுணுக்கமான முறையில் தடுத்து ஆடப்பட்ட பந்து. ரன்னோடுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஓடி இருக்காரு பிரகாஷ். பந்து 2 பந்துக்கு 4 அடிச்சிருக்காரு பிரகாஷ். 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு பேட்டிங். 2 ஓட்டங்கள் மட்டும். ஓவர். ஒரு விக்கெட் இழந்து அணியின் எண்ணிக்கை 25. 26 அடிச்ச அந்த மேட்சை எம்ஆர்ஐ திருவயல் அணியினர். அண்ணா எம்ஆர்ஐ கொஞ்சம் தடுப்பான்ல. சீக்கிரம் அண்ணே. ஸ்ட்ரைக்ல அஜித், நான் ஸ்ட்ரைக்ல கங்கா. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு லோகு ஜெயங்கொண்டானுக்கு. எம்ஆர்ஐ பிரதர்ஸ்க்காக அஜித் மற்றும் லோகு கங்கா சாரி செமி என்றாக 26 18க்கு 26 மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அஜித். அருமையான ஒரு ஷாட் ஃபர்ஸ்ட் பால. அகைன் அதே இடத்துல அடிச்சிருக்காரு. 1-2 பார்க்கணும். கட்ட வண்டி கார்த்தி இருக்காரு அங்க. ஆனால் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. ஒரு ரன் லட்சல் அகைன் எடுத்து அடிச்சிருக்காரு. கட்ட வண்டி அங்கே இருக்காரு. எங்க எடுத்தாலும் கட்ட வண்டி இருக்காரு. த்ரோ நல்ல த்ரோ. 3க்கு 6 ஃபர்ஸ்ட் ஓவர்ல நல்ல ஸ்டார்ட். எம்ஆர்ஐ லோகு எடுத்து மறுபடியும் எடுத்து அடிச்சிருக்காரு. 6 பார்க்கணும். அங்கே ஒரு நல்ல கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் அசோக். தட்டிட்டு ஓடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு த்ரோ 2 ரன். மறுபடியும் 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு தடவல். டைரக்ட் ஹிட்டுங்க. டைரக்ட் ஹிட் மூலியமா கட்ட வண்டி காத்து அடிச்சிருக்காரு. ஸ்டெம்பு. ஒரு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 2 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 9. 2வது ஓவர் போடுறதுக்கு சிவா. நல்ல பந்து. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க. 1-2 பார்க்கணும். ஒரு ரன். லோகு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்ல ஒரு ரன். எடுத்து அடிச்சிருக்காரு. ஆப்ஸ் இருக்காரு. பிரகாஷ் கேட்ச். அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் இப்ப கிரீஸ்ல. இருக்காரு. ஓடிதான் ரன்கள் எடுக்க வேண்டும். அங்க ஒரு ரன் 2 ரன் ஆக்கியிருக்காங்க. கார்த்தி இருக்காரு. அங்க கார்த்தி. அங்க ஒரு மிஸ் ஃபீல்டு. ஒரு போகல. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு முடிஞ்சிருக்கு. 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 15. ஓவர் போட சதீஷ். மேட்ச் ஓவர் இது. 6க்கு 11 செமி போறதுக்கு. 6க்கு 11 டாட் பால். எடுத்து நேருக்கு நேரம் அடிச்சாருங்க. 6 நினைக்கிறேங்க. பெரிய 6 ஒரு 6 அடிச்சிருக்காரு லோகு. 4க்கு 5. நுணுக்கமான முறை வீசப்பட்ட பந்து. ஓய்டு கொடுத்திருக்காரு. 4க்கு 4 4க்கு 4 ரிவர்ஸ் முயற்சி. அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். அங்கே தடுப்பாக தடுக்கப்பட்டு 3 ரன்கள் அடித்தால் வெற்றி இலக்கை பெறலாம் எம்ஆர்ஐ பிரதர்ஸ். டாட் பால். 2க்கு 3 ஆப்ஷன் அடிச்சிருக்காரு. அங்க லோகு ஒரு ரன். 1க்கு 2. லாஸ்ட் பால். மேட்ச் பால். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
1-2 அடிச்சே ஆகணும். ராவானா விக்கெட் வித்தியாசம். எஞ்சியிருக்கும் பந்துகளில் செமி 2 ரன்கள் எடுத்தால் எம்ஆர்ஐ பிரதர்ஸ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். எஞ்சியிருக்கும் பந்துகளில் 2 ரன்கள் எடுத்தால் எம்ஆர்ஐ பிரதர்ஸ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். நேரா அடிச்சிருக்காரு. 2 ஓடுவாங்களான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது தெரியல. இங்க த்ரோ அடிக்கிறாங்க. ரன் அவுட். நன்கு தூக்கி விக்கெட் வித்தியாசத்துல ஜெயங்கொண்டான் வெற்றி பெறாங்க இந்த மேட்சை.